ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, குழப்பமான உலகத்திலே கிரைஸ்ட் சென்டர் ஹோம், கிறிஸ்துவை மையமாய் கொண்ட குடும்பங்கள் சாத்தியமா? குடும்பங்கள் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்துவை மையமாய் கொண்ட குடும்பங்கள் இன்றைக்கு இல்லை. குடும்பங்கள் ஏராளம், ஆனால் கிறிஸ்துவை மையமாய் கொண்ட குடும்பங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு இருக்கிறது. பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா என்பது கேள்வி. இன்றைக்கு அந்த நாட்களை விட இன்றைக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பு, அதிகமான கல்வி, அதிகமான சம்பளங்கள், அதிகமான தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை மையமாய் கொண்ட கிரைஸ்ட் சென்டர் ஹோம் என் வார்த்தையை கவனிக்க வேண்டும். நாட் கிரைஸ்ட் இன் த ஹவுஸ், கிரைஸ்ட் சென்டர் ஹோம் இன்றைக்கு அநேக வீடுகளிலே இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், கவனியுங்கள், இது உலகம் முழுவதும் இருக்கிற அந்த பிரச்சனை. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமூக பிரச்சனை இருக்கிறது, ஆன்மீக பிரச்சனை இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. எல்லா குடும்பங்களிலே பொருளாதாரம், வரவுக்கு மிஞ்சின செலவு. இரண்டாவது, சமூக பிரச்சனைகள், உறவுகளிலே மாமியார் மருமகள், கணவன் மனைவி, இப்படிப்பட்ட பிள்ளைகள். இன்றைக்கு கிறிஸ்து குடும்பங்களுக்கு கூட சகோதரிகளுக்குள்ளே பிரச்சனை, கிறிஸ்து குடும்பங்களுக்கு கூட சகோதரருக்குள்ளே கோர்ட் பிரச்சனை. அவர் இவரோடு பேசுவதில்லை, இவர் அவரோடு பேசுவதில்லை. இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் இருக்குது. அது ஊழியம் செய்கிற குடும்பங்கள் கூட இருக்குது. உறவுகளிலே பிரச்சனை. மூன்றாவதாக, ஆன்மீக வாழ்க்கையில பிரச்சனை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்பதில்லை. 24 மணி நேரமும் வேலை வேலை வேலை. இது எல்லா குடும்பங்களிலும் இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறது. இது உங்கள் குடும்பத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலகளாவிய பிரச்சனை. வளர்ந்த மேல் நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதாவது பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, ஆன்மீக பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு காலகாலமாக சபைக்கு போகிறார்கள், ஒரு வளர்ச்சியே இல்லை. சேர்ந்து ஜெபிக்கிற கணவன் மனைவி மிக குறைவு. சேர்ந்து ஆலயத்துக்கு போகிற கணவன் மனைவி மிக குறைவு. இவர் முன்னால போறார், அந்த அம்மா பின்னால போறாங்க. இது எல்லா குடும்பங்களிலேயும். இன்றைக்கு நான் சொல்ல வந்த கருத்து, இதற்கு என்ன பிரச்சனை நன்றாக கவனிக்க வேண்டும். என்றைக்கு வேதத்தை விட்டு தூரமாய் போகிறீர்களோ அன்றைக்கு இவையெல்லாம் வரும். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், என்றைக்கு ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிறீர்களோ, சபையை விட்டு தூரமாய் போகிறீர்களோ, திருச்சபை விட்டு தூரமாய் போகிறீர்களோ, வசனத்தை விட்டு தூரமாய் போகிறீர்களோ, அன்றைக்கு சமூக பிரச்சனைகள் வரும், ஆன்மீக பிரச்சனைகள் வரும், பொருளாதார பிரச்சனை வரும். சற்று சிந்தியுங்கள். என்றைக்கு வேதத்தை விட்டு, வார்த்தையை விட்டு, தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போறீங்களோ அன்றைக்கு உறவுகளிலே பிரச்சனை, குடும்பங்களிலே பிரச்சனை, பொருளாதாரத்திலே பிரச்சனை, சரீரத்திலே பிரச்சனை. அது மட்டுமல்ல, ஆன்மீக வாழ்க்கையில் பிரச்சனை. ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, அதிகமாய் கர்த்தருக்காய் காத்திருக்க முடியவில்லை, தேவனுடைய திட்டங்களை செயல்களை நிறைவேற்ற முடியவில்லை. இது இதனுடைய காரியம் என்று சொன்னால், அன்பானவர்களே, இது ஆண்டவர் விட்டு தூர போவதனாலே. தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காத எந்த குடும்பங்களிலும் அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆளுகை இல்லை. திரையிலே பாருங்கள், பீஸ், குவைட்னஸ், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். குவைட்னஸ் ஒரு அமைதியான வாழ்க்கை, பீஸ் இரண்டாவது ஜாய். இன்றைக்கு அது அதிகமாக இல்லை. கிறிஸ்து மையமாக இருந்தால் there will be a quietness, there will be a peace, there will be a joy. இது ஒரு முப்பரிமாணம் போல, முப்பரிமாணம். அங்கே அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், அங்கே தேவனுடைய அந்த பரிபூர்ண மகிழ்ச்சி இருக்கும். there will be a quiet. இந்த குடும்பங்களில் குவைட்னஸே இல்லையே. சண்டை வந்தால் குவைட்டாக இருக்குது, மற்ற 24 மணி நேரமும் ஒரே சத்தம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். சில வீடுகள் மிருக காட்சி சாலையை போல. சத்தம் போட்டு பேசுகிற மனைவி, சத்தம் போட்டு பேசுகிற கணவன். அது எதனுடைய அடிப்படையில் என்றால், when you miss the mark, when you miss the goal, when you miss the aim. என்றைக்கு தேவனை விட்டு, சத்தியத்தை விட்டு நீங்கள் தூர போகிறீர்களோ அன்றைக்கு இவைகள்லாம் உங்களுக்கு வரும். இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன்,
எந்த வீடும் பூரணமான வீடு அல்ல. நினைக்கலாம் அவர் வீடு பூரணம், இவர் வீடு பூரணம். இல்லை. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். கிறிஸ்தவ ஊழியர்களுடைய வீடுகளை சந்தித்திருக்கிறேன். ஏறக்குறைய நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு அரை நூற்றாண்டு ஊழியருடைய குடும்பங்கள், ஊருடைய வாழ்க்கை, அதில் பிரவேசித்திருக்கிறேன். எந்த வீடும் பூரணமானது அல்ல, எந்த குடும்பங்களும் பூரணமானதல்ல. ஆனால் பூரணமாய் இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, we are saved but we are not perfect. நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இன்னும் நாம் பூரணமாகவில்லை. இதை எந்த கணவன் ஒத்துக்கொள்கிற வரைக்கும் அமைதி இருக்கார். யாரும் ஒத்துக்கொண்டதில்லை, மனைவி ஒத்துக்கொண்டதில்லை. கணவன் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், உன்னை விட எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. மனைவி சொல்றாங்க, நான் ரொம்ப ஜோம் பண்றேன், நான் ரொம்ப ஊழியம் பண்றேன், உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குறை சொல்வதனாலே பிரச்சனை என்னவென்றால், கவனிங்கள், பெற்றோர் தவறும் போது அங்கே பிள்ளைகளும் தவறுகிறார்கள். எங்கே நீங்கள் தவறுகிறீர்களோ அங்கே உங்கள் பிள்ளைகளும் தவறுவார்கள். இதை நினைவிலே கொள்ள வேண்டும். எனவேதான் அன்பானவர்களே, உங்களுக்கு தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, இதை இன்னொருவர் சொல்லுவார், தேவனுக்கே இது தோல்வி. நீங்கள் ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருக்கலாம். உங்களை தேவன் 1000 கனவுகளோடு உங்களை முன்குறித்தார், உங்களை அழைத்தார், உங்களை அபிஷேகம் பண்ணினார், குடும்பங்களை ஏற்படுத்தினார். ஆனால் காலப்போக்கிலே அது தோல்வி. என்னுடைய திருச்சபையிலே அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஒன்றுமில்லாதவர்கள் தான். அவர் அடிப்படை தேவையே இல்லை. நோக்கம் என்ன? இந்த திருமணத்தை இவருக்கு பண்ணி வைத்தால் சிறப்பாயிருப்பார், ஊழியத்திற்கு பயன்படுவார், இசைக்கறி வாசிப்பார், அதைவிட்டால் ஊழியத்தில் ஏதோ ஒரு நிலையிலே பயன்படுவார். அவர் பயன்படவே இல்லை. கல்யாணம் அன்னைக்கு நான் பார்த்தேன், இது வரைக்கும் அவனை பார்க்கவே இல்லை. உதவி செய்தேன், அந்த தொழிலுக்கான சில உதவிகளை செய்தேன், வாகனங்களை வாங்கி தந்தேன். அப்படியே அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம். ஆளே இல்லை, பேச்சே இல்லை, தொலைபேசி தொடர்பே இல்லை. என்னையே பிளாக் பண்ணிட்டான். யோசித்து பாருங்க. ஒரு நம்பிக்கையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, அது என்னுடைய தோல்வி மாத்திரமல்ல, தேவனுடைய தோல்வி. தேவன் உங்களை என்னையும் 1000 கனவுகளோடு 1000 எதிர்பார்ப்புகளோடு நம்மை ரட்சித்தார், குடும்பங்களை தந்தார். அதாவது இதை தந்தால் அவன் சிறப்பாயிருப்பான், எனக்கு பயன்படுவான், என் ஊழியத்திற்கு பயன்படுவான், என்னுடைய ஊழியனுக்கு பயன்படுவான். இப்படிப்பட்ட பல கனவுகளோடு தான் உங்களை என்னை தேவன் அழைத்தார், குடும்பங்களை தந்தார், தொழிலை தந்தார். இன்றைய ஊழியர்களுக்கு தெரியும், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக, ஒரு திருமணத்திற்காக. இதெல்லாம் கிடைத்த பிறகு அவர் பக்கமே வரதில்லை. அதுவரைக்கும் பாஸ்டர், ஊழியம், ஆலயம். ஆனா அது நிறைவேறின பிறகு திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, ஆண்டவரும் இல்லை, ஆலயமும் இல்லை, ஊழியனும் இல்லை. இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன், தோல்வி. திரும்ப சொல்லுகிறேன், அந்த தோல்வி ஒரு நாள் உங்களையே சந்திக்கும். நினைக்கூடாது தேவனுடைய தோல்வி அது உங்களுக்கே தோல்வி, தேவனுடைய வெற்றி உங்களுக்கு வெற்றி. திரும்ப சொல்லுகிறேன், இப்படி கூட சொல்லலாம், உங்கள் வெற்றி தேவனுடைய வெற்றி. தேவன் அதை மகிழ்வார். நான் பல நேரங்களில் யோசிப்பேன், சில ஊழியர்களை உருவாக்கி திருச்சபை கட்டி இடம் வாங்கி அவருடைய வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் கூட அதுக்கு நன்றியா இல்லை, அந்த ஊழியத்தை ஒழுங்காக செய்யலை. தேர் டூயிங் பிஸ்னஸ். அப்படியானால் ஒரு ஊழியனுக்கு எவ்வளவு பாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவன் விரும்புகிற குடும்பங்கள் இருக்க வேணுமா? நம்பர் 1, கவனியுங்கள். எல்லாருக்குள்ளுமே வேற்றுமையான எண்ணங்கள் உண்டு, கருத்து வேறுபாடு உண்டு, சண்டைகள் உண்டு, சச்சரங்கள் உண்டு. ஆனால் அவைகளில் இருந்து அதை ஒத்துக்கொள்வதுதான் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பங்களிலே வேற்றுமைகள் இருக்கிறது. அதாவது கணவன் நினைப்பது போல மனைவி நினைப்பதில்லை. என்னுடைய அனுபவங்கள். யாராவது ஒரு எக்ஸம்ஷனாக இருக்கலாம், நிறைய பேருக்கு அது அமையலை, நிறைய பேர் ஊழியர்களுக்கே அமைவதில்லை. கருத்து வேற்றுமை, சண்டை, சச்சரவு, வேறுபாடுகள். கவனிங்கள், இது எதை பாதிக்கிறது?
உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கிறது, உங்கள் வருங்காலத்தை பாதிக்கிறது, உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஏழ்மை ஒரு பிரச்சனை அல்ல, இல்லாமை ஒரு பிரச்சனை அல்ல, வேலை இல்லை பிரச்சனை அல்ல. நீ கேட்கலாம், அப்படி என்ன பிரச்சனை? அதோட நிறைய பிரச்சனை இருக்குது. மன அழுத்தங்கள், மனப்போராட்டங்கள், ஒத்து போகாத கணவன், ஒத்து போகாத மனைவி, உலகமே கதி என்றிருக்கிற கணவன், தேவனே கதி என்றிருக்கிற மனைவி. சில கூட மாறுபட்டு இருக்குது. கணவன் ஆன்மீகமா இருப்பார், மனைவி ரொம்ப உலகமா இருக்கும். ஆடம்பரங்கள், மாசம் மாசம் ஒரு புடவை, எதெல்லாம் பார்க்குதோ, ஆன்லைன்ல என்னெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிடும். அநேக குடும்பங்களை சமைக்கிறதே கிடையாது. அநேக கிறிஸ்துவ குடும்பங்களை சமைப்பதே இல்லை, எல்லாம் ஆன்லைன். ஆனால் பரலோகம் ஆன்லைன்ல போக முடியுமான்னு தெரியல, அது டைரக்டா தான் போகணும். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையான கிறிஸ்துவ குடும்பம் என்பது என்ன? அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். உண்மையான கிறிஸ்துவ குடும்பத்துல 3 காரியங்கள். அமைதி இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே மகிழ்ச்சி இருக்கும், குவைட்னஸ். அங்கே சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மன நிறைவு இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் வருமானம், வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, நல்ல வீடுகள் இல்லை, நல்ல உபகரணங்கள் கூட இல்லை, ஆனாலும் மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அந்த இல்லத்தின் தலைவர் ஆண்டவர். மார்க் 2ஆம் அதிகாரத்துல இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அடுத்த சொல்லுகிறது, இடம் போதாதபடி. அப்படியானால் ஆண்டவர் மையமா இருப்பாரானால் இடம் போதாது. there will be fullness. பொருட்டு வைக்க இடம் போதாது, நிம்மதிக்கு இடம் போதாது, மகிழ்ச்சி சமாதானம் இடமே போதாது. there will be a fullness. அது மட்டுமல்ல, வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தேவன் தனி மனிதரோடு, குடும்பங்களோடு, திருச்சபையோடு எப்படி இடைப்பட்டார் என்பதை வேதம் விளக்குகிறது. இந்த வேதமே ஒரு மனிதனுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். உலகத்துல மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், பெண்ணுக்காக ஒரு புஸ்தகம், ஆனால் மனிதனுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் பரிசுத்த வேதாகம். ஆரம்பத்திலிருந்து ஆதாம் ஏவாள் குடும்பத்தோடு டீல் பண்ணினார், ஒரு தனி மனிதனோடு, சபையோடு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கவனியுங்கள், அந்த தேவன் ஏன் இடைப்படுகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பங்களிலே 3 காரியங்கள். ஜஸ்டிஃபிகேஷன், உங்களை நீதிமானாய் மாற்ற. 2வது சாங்டிஃபிகேஷன், உங்களை பசுத்தமாக்க. 3வது குளோரிஃபிகேஷன், உங்களை மகிமைப்படுத்த. ஒவ்வொரு குடும்பங்களில் தேவன் எதிர்பார்க்கிற இதுதான். நீதி எதிர்பார்க்கிறார். குடும்பம் நீதியே இல்லையே. மனைவிக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், அதே போல கணவனுக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். ஒத்து போகிற குடும்பங்கள் மிக குறைவு. சொல்லலாம், வேதம் சொல்லுது, அவர் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள், இசைந்திருப்பார்கள். இசைவே இல்லை. எனக்கு இணைப்பு இருக்கிறது, ஆனால் இசைவு இல்லை. இணைப்பு ரொம்ப நாள் நிற்காது. இணைப்பு என்பது ஒன்றை தாங்கி பிடிப்பது, ஜாயிண்ட். இசைவு என்பது சேர்ந்திருப்பது. இணைய குடும்பங்களிலே இணைப்பும் இல்லை, இசைவும் இல்லை. ஏதோ ஒரு அந்த மோகம், ஒரு திருமணம், ஏதோ ஒரு அவசரம், அவதான் வேணும், அவன் தான் வேணும். அங்கே நோ ஜஸ்டிஃபிகேஷன், நீதி இல்லை. அங்கே பரிசுத்தம் இல்லை, அங்கே தேவ மகிமை இல்லை. உங்கள் குடும்பங்களிலே இந்த 3ம் இருக்கும்படி விரும்புகிறேன். கவனிங்கள், தேவ நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவ மகிமை உங்களுடைய இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 3ம் ஒரே நாளில் வருவதில்லை. இட் இஸ் அ ஆன்வர்ட் ப்ராசஸ். இது ஒவ்வொரு நாளும். ஒருவேளை என்னை விட குடும்ப வாழ்க்கையில நீங்கள் நீண்ட அனுபவம் இருக்கலாம். இது ஒரே நாள் வருவதில்லை. இந்த தேவ நீதியும் தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய மகிமையும் ஒரே நாளில் வர்றதில்லை. அப்படி நம்பித்தான் திருமணம் பண்றோம். ரொம்ப ஆவிக்குரியவர், பொண்ணு ரொம்ப ஆவிக்குரியவங்க. இந்த மேட்ரிமோனியில இந்த இடைத்தரகர்கள் பேசுற பொய் பயங்கரமான பொய். அந்த பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராது. இப்போ அந்த பொண்ணு குனியறதே இல்லை. பையன் ரொம்ப அடக்கமானவன், ஆர்ப்பாட்டமான பையன். யோசித்து பாருங்கள். அதாவது இந்த கடினம் பொதுவாக போதர்கள் கூட தவறு பண்றாங்க. ஒரு குடும்பத்தினுடைய தகப்பனார் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், ஒரு பையனை பற்றி. அந்த பையன் எப்படி, நான் கேட்டேன், உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமான்னு கேட்டேன். உண்மையை சொல்லுங்க. நான்
ஜெபிப்பானா? நோ. சபைக்கு ஒழுங்கா வருவானா? நோ. தசமாம் கொடுப்பானா? நோ. ஊழியம் செய்வானா? நோ. அவர் ஃபோனை வச்சுட்டார். நான் சொன்னது அப்படியே அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன். இந்த குடும்பம் இன்றைக்கு எனக்கு விரோதமாக இருக்குது. உண்மையை சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாவிட்டாலும் பிரச்சனை. அந்த உண்மையை சொல்லாமல் எல்லாத்தையும் எஸ் எஸ் சொல்லி அவரை ஏமாற்ற விரும்பவில்லை. எஸ்ன்னு சொன்னதுனால அந்த குடும்பமே எனக்கு விரோதமாக இருக்குது. குடும்பமே என்ன கவனிங்க, இது ஒரே நாள் நடக்கிற பிரச்சனை அல்ல. இட் இஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ். கவனிங்க, இதற்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையில நீதி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில மகிமை இருக்கணும். இந்த குடும்ப வாழ்க்கை நீதி இல்லையே. கணவன் வீட்டாருக்கு ஒரு நீதி, மனைவி வீட்டாருக்கு இன்னொரு நீதி சொல்றாங்களே. மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். ஒரு தவறா இருக்கலாம். மாமியார் மருமகள் உடைச்சா மண்குடம், மாமியார் உடைச்சா பொன்குடம். இன்றைக்கு நீதி இல்லை. அவர் குடும்பத்துக்கு செலுத்தப்படுகிற அன்பை தன் குடும்பத்தை செலுத்துகிற அன்பு அவர் குடும்பம் செலுத்துவதில்லை. அதே போல் ஆண்கள் கூட. தட் மஸ்ட் பி ஜஸ்டிஃபிகேஷன். இரண்டாவது, தட் மஸ்ட் பி சாங்டிஃபிகேஷன். ஒவ்வொரு நாளும் திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பரிசுத்தத்தின் அளவுதான் உங்கள் பிள்ளைகளின் பரிசுத்தத்தின் அளவு. உங்கள் பரிசுத்தின் அளவுதான் உங்கள் திருச்சபையின் அளவு. நீங்க சொல்லலாம், அவர் பரிசுத்தமா இல்லை, இவர் பரிசுத்தமா இல்லை. இல்லை, நீங்க பரிசுத்தமா இருங்க, உங்க பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கும். வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். வேறே பரிசுத்தம் இல்லையே, கிளைகள் எப்படி பரிசுத்தம் இருக்கும்? நீங்களே சண்டை போடுறீங்க, புருஷனை மதிக்கிறது இல்லை, கீழ்ப்படியறது இல்லை. அப்ப எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படியும்? அதாவது பிள்ளை நம்ம கீழ்ப்படியும் பார்க்கிறோம், ஆனா நாம கணவனை கீழ்ப்படுறீங்களா? அன்பு கூறவே இல்லை. நீங்க அன்பு கூறுறீங்களா? ஒன்றை செலுத்தி பாருங்கள். அப்பதான் இது ஒரு பையிங் அண்ட் செல்லிங் மாதிரி தான். அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், கவனியுங்கள். இந்த நான் சொன்ன 3 காரியங்கள், தேவ நீதி, தேவ பரிசுத்தம், தேவ மகிமை, இது மரிக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரீச் அன்டில் வி டை. மரிக்கும் வரை இது தொடர வேண்டும். இது பவுல் சொல்கிறான், முடிந்தாயிற்று அல்லது அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறின நானே என்று எண்ணாமல் அடையும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இட் இஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் ஓன்லி பிகினிங். குடும்ப வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஸ்டில் ரன்னிங். மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு. ஆனாலும் இந்த 3 காரியங்கள் முக்கியம். ஒரு குடும்பத்திலே தேவ நீதி இருக்கணும். உங்க குடும்பம் தேவ நீதி இருக்குதா? உங்க வருமானம் நீதியானதா? உங்க வீட்டில் இருக்கிற பொருள்லாம் நீதியா வந்துச்சா? அநியாயமா சம்பாதிச்சு அடுத்தவங்களை அபகரிச்சு அடுத்த ஏமாற்றி, there must be a divine justification in your home. இரண்டாவது, உடல பரிசுத்தம் உண்டா? நீங்க பார்க்கிற தொலைக்காட்சிகள், நீங்க பேசுற பேச்சு, ஐயோ சுவடுகளில் கெட்ட வார்த்தை, அது ஆவிக்குறி குடும்பங்கள்ல கூட. there must be a divine sanctification. மூன்றாவது, உங்கள் குடும்பத்தால் தேவன் மகிமைப்பட வேண்டும். திருமறை சொல்கிறது, அவர்கள் தேவன் எனப்பட அவர் வெட்கப்படவில்லை. யாக்கோபின் புஸ்தகத்தில் ஒரு அழகான வார்த்தை, உங்கள் நல்ல நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமம். அர்த்தம் என்னவென்றால், you have a good reputation, you have a good name. அது தூஷிக்கப்படக்கூடாது. நண்பான பெற்றோர்களே, உங்களால், அந்த வசனம் திரும்ப படிக்கிறேன், உங்களால். வேதம் சொல்லுகிறது, அதாவது அவர்களால் தூஷிக்கப்படுகிறது. உங்க குடும்பத்தை அடுத்தவங்க எப்படி பார்க்குறாங்க? திரும்ப அந்த வார்த்தை படிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமம், ஆங்கிலத்தில் குட் ரெப்யூட்டேஷன், குட் நேம், அது தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதீர்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நாம் யாரும் பூர்ணமானவர்கள் அல்ல. நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது உலக மனிதனுக்கு சொல்லுகிறோம். We are not perfect. We are saved, but we are not perfect. நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் இருக்காது, தேவன் இருக்க மாட்டார், உண்மை இருக்காது, நீதி இருக்காது. இன்னைக்கு அதை ஒத்துக்கொள்வதே இல்லை. கணவன் ஒத்துக்கொள்வதில்லை, மனைவி ஒத்துக்கொள்வதில்லை, யாரும் ஒத்துக்கொள்ளல. ஒரு விசுவாசம் கரெக்ட் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. கண்டம் பண்ணுறது வேற, கரெக்ட் பண்ணுறது வேற. இந்த கரெக்ஷனை யாரும் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துப்பேன், என்னால் முடியும், நான் சரி பண்ணிப்பேன். நெவர். வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை அறிக்கையிட்டால் தெரிந்த வசனம்தான். 10ஆம் வசனம், பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம், உன்னுடைய வார்த்தை நமக்குள் இராது. உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ். தோல்வி ஒத்துக்கொள்ளுங்க, பசுத்தம் இல்லை ஒத்துக்கொள்ளுங்க, நீதி இல்லை ஒத்துக்கொள்ளுங்கள், தேவ மகிமை இல்லை ஒத்துக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது மூணும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உயர்ந்திருக்கும், மேன்மையாக இருக்கும், உன்னதமாக இருக்கும். அது பரவி பலன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆறாக இருக்கும். தொடர்ந்து உடனே பேச விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் அதை மூடி மறைக்க விரும்புகிறார்கள். கணவன் தன் குற்றத்தை, மனைவி தன் குற்றத்தை, பிள்ளைகள் தன் குற்றத்தை, விசுவாஸ் தன் குற்றத்தை மூடி மறைக்க விரும்புகிறார்கள். அது வரைக்கும் விஜய் டிவி, சன் டிவி ஓடுது, சீரியல் ஓடுது. ஊழின் உள்ளே போனால் ஆசீர்வாத டிவி. எத்தனை பெரிய மாய்மாலம்! யோசித்து பாருங்கள். உடனே ரிமோட்டை தேட வேண்டியது, அந்த நேரத்தில் கிடைக்காது. அது வரைக்கும் சீரியல். ஊழியன் உள்ளே வந்துட்டானா உடனே அவசர அவசரமாக அந்த ரிமோட்டும் கிடைக்காது. உள்ள பாஸ்டர் வந்துடுவார், உட்காந்துருவார், அவரும் சேர்ந்து பார்க்கணும் சீரியலை. யோசித்து பாருங்கள். அதாவது மூடி மறைக்க வேண்டாம். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், அடுத்தவர்கள் குற்றங்களை சொல்லி சொல்லி காயப்படுத்த வேண்டாம். சொல்ல வேண்டியதுதான், ஆனா காயப்படுத்த வேண்டாம். ஒரு முறை சொல்லுங்க. சில குடும்பங்கள் இருக்கிறாங்க, திருந்தாத உள்ளங்கள். அது எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. கணவனும் திருந்துவதில்லை, மனைவியும் திருந்துவதில்லை. 40 வருஷங்கள். அன்றைக்கு ஒரு 50வது திருமண நாள் கணவன் மனைவிக்கு. அவளை பார்த்து கேட்டேன், உன் கணவன் எப்படின்னு. புரிஞ்சிக்கவே முடியல. மனைவி எப்படி, புரிஞ்சிக்கவே முடியல. அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது கணவன் மனைவிக்காக. அதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்வி என்னவென்றால், மறுஜென்மம் ஒன்று இருக்குமேயானால் இவர் உங்கள் கணவராய் வர வேண்டுமா? அவரை பார்த்து, கணவரை பார்த்து. மறுஜென்மம் ஒன்று இருக்குமானால் இவர்கள் உங்களுக்கு மனைவியாக வர வேண்டுமா? அந்த அநேக சொன்ன வார்த்தை, இந்த ஒரு நரகமே எங்களுக்கு போதும். அப்படியானால் பரலோகமாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் இன்றைக்கு நரகமாக இருக்கிறது. அது பணப்பிரச்சனையா அல்ல, மொழி பிரச்சனை அல்ல, தொழில் பிரச்சனை அல்ல, அது ஆன்மீக பிரச்சனை. எங்கே தேவன் இல்லையோ, இத்தனை குடும்பங்களை பார்க்குறேன். மொழி தெரியாத கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. They don't know the language, but they are very love and kind. They are quiet. இத்தனை குடும்பங்களில் மொழி தெரியாது, ஆனாலும் கூட மிகுந்த அன்பு, மிகுந்த பரிவு, பாசம். காரணம் என்னவென்றால், Christ should be the center of the family. அந்த தேவன் எதிர்பார்க்கிற குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் 3 காரியங்கள். உங்கள் உறவுகளிலே வெளிப்படையான தன்மை. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் மனைவி பார்ப்பதற்கு உரிமை உண்டா? அதுக்கு ஒரு லாக், ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு லாக்கு. வெளிப்படைத்தன்மை இல்லையே. 2வது நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை. உங்கள் மனைவி, உங்கள் கணவன் உங்களை நம்புறாரா? உங்கள் மனைவி உங்களை நம்புறாங்களா? நம்பகத்தன்மை இல்லையே. கணவன் பேக்கெட்டில் இருக்கிற காசு அடுத்த நாள் காணா போயிடுது. கேட்டு அந்த மாதிரி சத்தியம் பண்ணு. யோசித்து பாருங்கள். அந்த நம்பகத்தன்மை இல்லை என் குடும்பங்கள்ல. வெளிப்படையான தன்மை இல்லை. எங்கே போகிறேன், எங்கே வரேன், யாரோடு பேசுகிறேன். திரும்ப சொல்கிறேன், ஃபோன் வந்தால் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, கதவை சாத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது வெளிப்படைத்தன்மை இல்லை.
பப்ளிக்காக பேசுங்க. அது யாரும் சொல்லுங்க. அதே போல் கணவர் மனைவிக்கு சொல்கிறேன், உங்கள் ஃபோனை உங்கள் கணவரை பார்ப்பது உரிமை இல்லை என்றால் நீங்கள் நல்ல மனைவி இல்லை. நான் சொல்ல இந்த வார்த்தை வெளிப்படையான தன்மை, மூன்றாவது நம்பகத்தன்மை, மூன்றாவது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. இந்த விவாகரத்துக்கு என்ன காரணம்? நீ நிறைய பேர் நான் சந்திச்சேன். விவாகரத்து பிரிஞ்சவங்க இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. ஐயோ, நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை. கவனிங்கள், உங்கள் தவறுகள் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். சொல்லலாம், ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் ரன் த ஃபேமிலி, ஐ கேன். நோ, யூ கேனாட். திரும்ப உங்கள் வாழ்க்கையில நான் சொல்ல அந்த குறிப்பு, அட்மிட் யுவர் ஃபேமிலி. அதனுடைய எது சொல்லு தெரியுமா? நான் தேவ சித்தம் செய்ய விரும்பவில்லை, சுய சித்தம் செய்ய விரும்புகிறேன். இதை செய்யும் பொழுது நீங்கள் தேவ சித்தத்தை முழுமையாய் புறக்கணிக்கிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சித்தத்தை, அதாவது கெட்ட வார்த்தை பேச அவசியம் இல்லை, சினிமா பார்க்கணும் அவசியம் இல்லை, குடிக்கணும் அவசியம் இல்லை. என்றைக்கு உங்கள் உறவுகளிலே அந்த வெளிப்படைத்தன்மை இல்லையோ, நிறைய மனைவிமாருக்கு தன் புருஷன் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரியாது, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவர் எங்க போற, எங்க வரார், எவ்வளவு சம்பளம் வாங்குறார். அந்த குடும்பங்கள் சிறப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. வெளிப்படைத்தன்மை. இரண்டாவது நம்பகத்தன்மை. நம்புங்க. வேதம் சொல்லுகிறது, அவள் இருதயம் அவள் புருஷனை நம்பும், அவள் புருஷன் அவளை நம்புவான். நீ பாருங்களேன், எவ்வளவு துரோகங்கள் இல்லையா குடும்பங்கள் இல்லை. கணவன் வெளிநாட்டுக்கு போகிறான், அதற்குள்ள இங்கே ஒரு உறவு. இதெல்லாம் அன்றாட தொலைக்காட்சியில் வருகிறது. கணவனுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், இது அன்றாட நடக்குது. வேலை ஸ்தலங்களில் எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். இது என்ன தெரியுமா? நம்பகத்தன்மை இல்லை. அநேகரை பார்க்கிறேன், வெளிநாடுகளில் வேலைக்கு போன பல குடும்பம். இங்க திருச்சபையிலே மனைவி இன்னொரு திருமணம், பெயரை மாற்றி அவர்கள் மதத்தையே மாற்றி விட்டார்கள். சபையில முன்னணியில் இருந்தவர்கள், பாட்டு பாடினவங்க, ஊழியம் பண்ணவங்க, இன்றைக்கு மதமே மாறிவிட்டது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு வேதனையான காரியங்கள். என்னுடைய விளைவுகளை நீங்கள் அறுப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் அறுக்கும். இது சாபம் அல்ல, எச்சரிப்பு. ஏனென்றால் கவனிங்கள், எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பு. நம்பி வெளிநாட்டுக்கு போகிறார், உடனே தவறான வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்து மையமா இருந்தால், ஆரம்பத்தில் சொன்னேன், there will be a justification. நீதி இருக்கும். நீ நீதி இல்லையே, அவன் அப்படி செய்தான், நான் இப்படி செய்தேன், அவள் அப்படி பண்ணினால் நான் இப்படி பண்ணினேன். நீதி இல்லாத குடும்பங்கள். இரண்டாவது அந்த பியூரிஃபிகேஷன். ஒவ்வொரு நாளும் சுந்தரமையா அவருடைய திருமணத்துக்கு அடுத்த நாள் சாட்சி சொன்னாராம். இப்படி என்ன சொன்னாரா? திருமணம் அடுத்த நாள், நேற்றை விட இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அது ஆழமான சத்தியம் வார்த்தை. நேற்றை விட இன்றைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன். திருமணத்துக்கு அடுத்த நாள் சாட்சி சொன்னாராம். அப்படியானால் உங்கள் திருமண வாழ்க்கை உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போகிறது. அதற்கு எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா it lead into sanctification. Not only sanctification, it lead into glorification. எனவே அன்பானவர்களே, மனம் திரும்புதலும் மன்னிப்பும் எங்கு இருக்கிறதோ அங்கே தேவனுடைய உறவும் ஒத்தாசையும் கிடைக்கும். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், மனம் திரும்புதலும் மன்னிப்பும் எங்கு இருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஒத்தாசையும் உறவும் நம்பிக்கையும் கிருபையும் கிடைக்கும். மறந்துவிட வேண்டாம். எங்கே மன்னிப்பு இருக்கிறதோ, எங்கே மனம் திரும்புதல் இருக்கிறதோ, you will have the help from God, you will have assurance from God, you will have the grace from God, you will have the truth from God, you have the enlightenment from God. தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகும், கிருபை உண்டாகும், சத்தியம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், மாட்சிமை உண்டாகும், மகிமை உண்டாகும். மறந்துவிட வேண்டாம். அது மட்டுமல்ல, என்றைக்கு அதை விட்டு விடுகிறீர்களோ, when you just despise, என்றைக்கு அதை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறீர்களோ, கவனிங்கள், உங்கள் நேரம், உங்களுடைய சக்தி, உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து போகும். திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு மனம் திரும்புதலும் மன்னிப்பும் இல்லையோ குடும்ப வாழ்க்கையில,
யூ லாஸ்ட் எவ்ரி திங். யூ லூஸ் யுவர் ஸ்ட்ரென்த், யூ லூஸ் யுவர் மணி, யூ லூஸ் எவ்ரி திங். பணம், நேரம், உழைப்பு எல்லாவற்றையும் கவனிங்கள். ஆண்டவங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார்? ஃப்ரம் சின்ஃபுல் பேட்டர்ன் டு பிப்ளிக்கல் பேட்டர்ன். அன்பாய் கேட்கிறேன், வேதாகம அந்த முன்மாதிரிக்கு வாருங்கள். உலகத்தின் முன்மாதிரி அல்ல, வேர்ல்ட்லி பேட்டர்ன். இன்னைக்கு அதுதானே நவநாகரிகங்கள், உடைகள். திருச்சபைக்கு எப்படி அலங்கோலமா வராங்க தெரியுங்களா? திருச்சபைக்கு வரவங்க கூட அலங்கோலமாய், அதை பல சபைகள் சொல்லுகிறது. பிரம்மாண்டமா வாருங்க, அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி வாருங்க. இல்ல, கர்த்தர் பெருமைப்படுற மாதிரி வரணும். ஒரு காவல்துறைக்கு ஒரு கோடு. இந்த ஜெயின மதத்தவர்கள் ஆலயத்திற்கு போகும்போது அதுல ஜீவன் இல்லை, சத்தியம் இல்லை. அவங்களுடைய அந்த கோட் ஆஃப் ட்ரெஸ்ஸை பாருங்களேன். ஒரு சாதாரண ஒரு வேட்டி, பெண்கள் கூட அதுபோல எல்லாருமே, இஸ்லாமியர்கள் கூட ஆடம்பரமே இல்லை அவர்களுடைய தொழுகைக்கு போகும்போது. ஆனா இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே ஆடம்பரங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. வருத்தமான ஒன்று. கவனிங்கள், உங்கள் தவறுகளை, குறைகளை நீங்கள் கண்டுபிடிக்காத வரை உங்கள் பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. உங்கள் தவறுகளை, உங்கள் குறைகளை கண்டுபிடிக்காத வரை உங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. உங்கள் குடும்ப வாழ்க்கையும் சரியா இருக்காது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து ஒரு வேத ஆகமத்தின் குடும்பங்களை உடம்பு வைக்க விரும்புகிறேன். இந்த செய்தி பெற்றோர்களுக்கான ஒரு செய்தி. இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களை என்னையும் அன்பானுடைய ஒரு குடும்பத்தின் தலைவனாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிறவர், காக்கிறவர், விரிவாக்குகிறவர். ஒரு தகப்பனாய் இருப்பது மிகப்பெரிய மேன்மை, ஒரு தகப்பனாய் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே ஒரு 3 நபர்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். இந்த ஒரு 3 குடும்பங்களை இந்த வேதாகமத்திலே வெல் அண்ட் ஈவில், நல்ல மோசமான பெற்றோர்களை இந்த வேதம் படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கிறீர்கள்? ஆர் யூ வெல் ஃபாதர் ஆர் இல் ஃபாதர்? உங்கள் குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்கள்? இந்த திருமறையிலே சில மோசமான உதாரணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புவது அவருடைய பிள்ளைகள் சிறப்பாய், நேர்த்தியாய், மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அன்பானவர்களே, பிள்ளைகள் சரியில்லாத காரணம் ஓரளவுக்கு பெற்றோரும் காரணம். நீ எல்லாரும் சொல்கிற வார்த்தை, என் மகன் சாமுவேலை போல் இருக்க வேண்டும். மகன் சாமுவேலை போல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அன்னாளைப் போல ஜெபிக்க வேண்டும். அன்னாளைப் போல ஜெபிக்காமல் உங்களுடைய பிள்ளைகள் அன்பானவர்களே அவர்கள் சாமுவேலாய் மாற முடியாது. எனவே இந்த நாளிலே ஒரு சில குடும்பங்களை பார்க்கிறேன், பகட்டான குடும்பங்கள். பிள்ளைகளுக்கு போதிக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாத்தானே அதை போதிக்க முடியும். ஜெபம் பண்ணு, வேதம் வாசி சொல்லுகிற பெற்றோர் மிக குறைவு. ஏன்னா அவங்களே படிக்கிறதில்ல, அவங்களே சீர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. தாய்மார்கள் அநேக குடும்பங்கள்ல சபைக்கு போறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, இன்னும் சீரியலுக்கு அடிமை, பல காரியங்களுக்கு அடிமை. அதை பெற்றோர் கூட. திரும்ப சொல்கிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் நல்ல தகப்பனாக, ஒரு முன்மாதிரியான தகப்பனாக வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. சில மோசமான பெற்றோர்களை நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏலி, இன்னும் சில மோசமான குடும்பங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு ஊழியன் நன்றாக இருக்கிறார், ஆனால் ஊழியன் பிள்ளைகள் சரியாக இல்லை. மோசேயின் பிள்ளைகளுடைய சரித்திரம் காணாமல் போனது. சாமுவேலின் பிள்ளைகள் சரித்திரம் காணாமல் போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, கவனியுங்கள். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் பேர் சொல்லப்படுகிற பிள்ளைகளாக இந்த ஊழியம், விசுவாச வாழ்க்கை உங்களோடு முடியக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது ஆண்டவரின் சந்ததி என்று தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட வேண்டும். அது சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை,
உடைய பேச்சு, உடைய நடை, உடைய உடை, உங்கள் சிந்தனை அத்தனையும் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க தீர்மானியுங்கள். அதனுடைய வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். நிறைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது. எனவேதான் பிள்ளைகள் வாழ்க்கை தாறுமாறு. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அவனை நீங்கள் சரிப்படுத்தாவிட்டால் பிற்காலத்தில் சரிப்படுத்த முடியாது. எனவே ஒரு 3 தகப்பன்மார்களை இந்த காலை வேளையிலே கொடுக்கும் நிறுத்த விரும்புகிறேன். முதல் குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம், 2வது குடும்பம் ஈசாக்கின் குடும்பம், 3வது யாக்கோபின் குடும்பம். ஒரு 3 தலைமுறை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கவனிங்கள், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெற்றோருக்கான கிருபைகளையும் அதிகாரத்தையும் ஆளுமை தந்திருக்கிறார். God has given the responsibility. இந்த தகப்பனாக இருப்பது ஒரு பெருமைதான். ஆனால் அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தகப்பன் தாய் 2 பேரும் சேர்த்தே சொல்ல ஒரு பொறுப்பு. அநேக குடும்பங்கள்ல பொறுப்பு இல்லாத தகப்பன்மார்கள், ரொம்ப துக்கமான காரியம். குடிக்கு அடிமையா இருக்கிற தகப்பன், குடும்பத்தை கவனிக்காத தகப்பன்கள் ஏராளம் இன்னைக்கு. ஆனால் நீங்களும் நான் அன்பானோடே நல்ல தகப்பனா இருக்க தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல தகப்பனா இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் மாற முடியாது. நீங்க எப்படியோ அப்படித்தான், விதை எப்படியோ அப்படிதான் கனி. உங்கள் விதை சரியில்லை என்றால் உங்கள் கனி சரியா இருக்காது. ஒரு 3 குடும்பங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, a man as a disciplined family. ஆபிரகாமின் குடும்பம், ஆதியாகமத்து புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். a disciplined family 17:19. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ஆபிரகாம் நோக்கி, உன் மனைவி சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். நிச்சயமாய். காலங்கள் கடந்தது, எல்லாம் முடிந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, நிச்சயமாய் பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். பேர் அவரே சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அதில் இன்னொரு வார்த்தை, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அதில் இன்னொரு வார்த்தை, ஸ்தாபிப்பேன் என்ற வார்த்தைக்குள் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, I will teach them. நான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன். அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த ஈசாக்கு என்ற வாழ்க்கையிலே அடக்கம், a man of discipline, எல்லாவற்றிலேயும் அடக்கம், நல்ல பழக்கங்கள், நல்ல ஒழுக்கம், நல்லா கவனிக்கணும். எனவேதான் தன் மகனை மோரியா மலையிலே பலியிடும் போது ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் ஒரு வாலிபன். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தா 1000 கேள்வி கேட்கும். எங்க போற, என்ன பண்ண போற, பாருங்கள், ஒரு வார்த்தை கூட பேசல. தகப்பனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மகன். எனவேதான் வேதம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய குடும்பம் அவனுடைய, அதாவது மார்க் as a discipline, ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக ஈசாக்கின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தியானம் பண்ணுகிறவனாய், கீழ்ப்படுகிறவனாய், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய், அந்த வாழ்க்கைக்கு காரணமே ஒரு ஆபிரகாம். ஒரு சின்ன கேள்வி, a man of discipline. His family is a disciplined family. குறைகள் இருக்கலாம், ஆனால் அன்பானவர்களே, இன்றும் உலகமெல்லாம் சொல்லப்படுது, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஏவன் ஆஃப் வெல் டிசிப்ளைன். 2வது ஒரு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஈசாக்கின் குடும்பம் கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் பாருங்க, நல்ல வளர்ப்பு, ஆனால் காலங்கள் மாறும்போது அது மாறிடுது. நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் டிஸ்கார்ட், DISCORD, அதாவது வேற்றுமை காண்பிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கக்கூடாது. வேற்றுமை காண்பிக்கிற குடும்பங்களோட பாருங்களேன், இன்னைக்கு ஒரு பிள்ளை ஒரு மாதிரி பார்க்குறோம், அடுத்து இன்னொரு பிள்ளை வேற மாதிரி பார்க்குறோம். இல்லை,
வேற்றுமையை காண்பிக்கிற பிள்ளைகளாய் அல்ல, பெற்றோர்களாய் அல்ல. அதை நான் 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 25:28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்தது. ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான். புரிய நினைக்கிறேன். ஈசாக்கு ஏசாவின் பட்சமாயிருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். இதுதான் கவனிங்கள். அதுக்கு என்ன காரணம்? ஒருவரை நிராகரிக்கிறோம், ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவரை விரும்புகிறோம், இன்னொரு விரும்புகிறதில்லை. ஒருவரை ஒதுக்குகிறோம், இன்னொரு ஒதுக்குவதில்லை. ஒருவர் தள்ளிவிடுகிறோம், இன்னொரு தள்ளிவிடுவதில்லை. எத்தனை பெரிய துக்கமான காரியம். அன்பான தேவ பிள்ளைகள், பெற்றோர்களே, பட்சபாதம் உள்ள பெற்றோர் இருக்க வேண்டாம். அதுக்கு சில காரணம் இருக்கலாம். நீ சொல்லலாம், அவன் நல்லவன், அவன் கீழ்ப்படுகிறவன். இல்லை, உங்கள் பட்சபாதத்தை நீங்கள் காட்ட வேண்டாம். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா குடும்பங்களிலும் அது இன்னைக்கு இருக்குது. திருச்சபையில் அப்படி இருக்குது. அந்த பார்ஷியாலிட்டி, ஒருவரை நேசிப்பது, அதற்கு பல நேசிப்பதற்கு காரணம் இருக்குது, வெறுப்பதற்கும் காரணம் இருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனாய், அன்பானவர்களே, அதாவது டோன்ட் பி எ டிஸ்கார்ட் ஃபாதர். குடும்பத்தை நிராகரிக்கிற ஒருத்தரை நிராகரித்து ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு ஒருவருடைய அன்பு கூர்ந்து அப்படிப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டாம். 3வது குடும்பத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது யாக்கோபின் குடும்பம். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, டிசிப்பியேஷன் என்ற ஒரு வார்த்தை, சற்று கடினமான வார்த்தை. அவனுடைய கருத்து என்னவென்றால், அந்த குடும்பம் சிதறடிக்கப்பட்டது. பாருங்கள், தகப்பன், மகன், அடுத்து அவனுடைய யாக்கோப். அவனுடைய குடும்பம் என்ன ஆச்சு தெரியுமா? சிதறடிக்கப்பட்டு விட்டது பல காரணங்களாலே. கவனிங்கள், தேவன் அற்புதமாய் மாற்ற விரும்பினார், ஆனால் அற்புதமாய் இல்லை. தேவ நோக்கம், தேவ சித்தம் எல்லாமே அங்கே புறக்கணிக்கப்பட்டது. நான் சில வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அதை நீங்களே எடுத்து வாசித்து பாருங்கள். அதாவது அவன் பிள்ளைகள் தேசத்தில் பிரச்சனை உண்டு பண்ணினார்கள். அவன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, தகப்பனுக்கும் பிரியமா இல்லை, தேவனுக்கும் பிரியமா இல்லை. யாக்கோபின் பிள்ளைகள். நான் சொல்ல வந்த இந்த கருத்து நீங்களே பாருங்கள். இந்த பிள்ளைகள் சரியா இல்லை. அதற்கு என்ன காரணம்? பெற்றோர்களும் ஒரு காரணம். அதனால தான் நான் சொல்ல வந்த விஷயம் கவனிங்க. வாழ்க்கையிலே தோல்வி, தேவ நோக்கத்திற்கு, தேவ சித்தத்திற்கு எதிர்மறையான வாழ்கிற வாழ்க்கை, பிகாஸ் ஆஃப் த ஃபாதர். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். அடுத்து இன்னொரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 37:2. இங்கே ஒரு வார்த்தை, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்சிகளின் குமாரனோடு இருந்து. இது நல்ல வாழ்க்கையா? யோசித்து பாருங்கள். தன் தகப்பனுடைய, அன்றைக்கு ஒருவேளை ஏற்புடையதா இருக்கலாம். அதை எதை பார்க்கிறார்களோ அதுதான் அந்த டிசிப்பியேஷன் என்ற வார்த்தைக்கு பொருள். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை சிதறப்பட்டது. பிள்ளைகள் சிதறினார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரூபன் தழும்புகிறவன், லேவியும் சிமியோனும் ஏக பட்டயங்கள், காத் அவன் கழுதை. இந்த கதாபாத்திரம் நான் வாசிக்கும் போது அந்த குடும்பத்தில் நல்லவர்கள், கெட்டவர்கள். ஒரு யூதா நல்லவன், ஒரு யோசேப். ஆனால் பல இடங்களிலே பென்யமின் சீறுகிற ஓனாய். அப்படியானால் அந்த பிள்ளைகளின் வளர்ப்புக்கு பெற்றோர் தான் காரணம். படிக்க விரும்புகிறேன். 38ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 38:13-18 வரை நீண்ட வசனம். ஆனாலும் நான் சுருக்கமாய் படிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 38:13-18 வரை. அதுவும் நல்ல ஒரு உதாரணம் அல்ல, ஒரு மோசமான உதாரணம். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், நான் சொல்ல வந்த கருத்து, உங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்க்குறீங்க? ஒரு நல்ல பெற்றோராய், நல்ல தகப்பனாய்,
ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வளர்ப்புத்தான் உங்களுடைய பிள்ளைகள். நீங்கள் எப்படியோ அப்படி உங்கள் பிள்ளைகள். ஒரு தகப்பனாக இருப்பது மிகப்பெரிய மேன்மை. அந்த தகப்பனுக்குரிய ஸ்தானத்தை அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஒன்று சொன்னேன், ஆபிரகாம் a man of discipline, ஐசக் மேன் ஆஃப் டிஸ்கார்ட், அதாவது ஒருவரை நிராகரித்து ஒருவர் ஏற்றுக்கொள்வது, பாரபட்சம் காட்டுகிற ஒரு தகப்பன். நீ சொல்லலாம், இத்தனை நல்ல கேரக்டர் இருக்குதே, உண்டு, ஆனால் இது அதை கெடுத்து விடக்கூடாது. யாக்கோபு மேன் ஆஃப் டிசிப்பியேஷன், அது அர்த்தம் என்னவென்றால் சிதறடிக்கப்பட்டது. அற்புதமாக இருக்க வேண்டிய குடும்பம் சிதறி போனது. முதல் 49 தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். லேவியும் சிமியோனும் ஏக கொடுமையின் கருவிகள். பென்யமின் பீறுகிற ஓனாய். யோசித்து பாருங்கள் அன்பான பெற்றோர்களே, ஆண்டவர்கள் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய், தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பீர்களாக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெருசு. அந்த பொறுப்பை ஆண்டவருக்காக நிறைவேற்றுங்கள். தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.